மத பிரச்சனையை தூண்டுறதுக்காக பிஜேபி தூண்டுற முயற்சிக்கிறாங்கன்னு கனிமொழி குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய அண்ணன், நம்மளுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவருடைய அண்ணன் அவரு மத சார்பின்மையை கடைபிடிக்கிறாரா இல்லையாங்கிறது அவர்கள் தெளிவுபடுத்தணும். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும். மதிப்புக்குரிய முதலமைச்சர் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும். நாங்க இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பள்ளிவாசலுக்கு டெல்லியில போவார். நான் போயிருக்கேன், நான் போவேன். நான் நேற்று கூட சாத்தூர்ல பள்ளிவாசலுக்கு போவேன். நான் அதே மாதிரி அவர்கள் நாங்க கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம். ஏன் முதலமைச்சர் இதை நீங்க நல்லா போடுவீங்களா இல்ல தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு கவர்னர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலையும் கனிமொழியா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவை அழிக்கிறதுக்காக தான் பிஜேபி முயற்சி பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை ஒரு நல்ல செய்தி நேரில் என்ன பார்க்க முடியும். நாங்க 27 இடத்துல தான் போட்டிருக்கோம். 11 தேதியில அண்ணன் டிடிவி தினகரன் போட்டு, 17 தேதியில பாட்டாளி மக்கள் கட்சி, மீதி இருக்கிற எல்லா தொகுதியிலும் 67 தொகுதியை தவிர மீதி இருக்கிற எல்லா தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற போட்டி. எங்களுக்கு பெரிய கட்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ரெண்டாவது திமுகவை அப்புறப்படுத்துறது, அதான் எங்களுக்கு. சரி, இவங்க 99ல இவங்க கூட்டணி வச்சாங்களே, 18 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தாங்க. மத்தியில இந்தி மொழி வேண்டான்னு அன்னைக்கு என்னைக்காவது சொன்னாங்களா? அன்னைக்கு மட்டும் இந்தி மொழி வேணும்னு சொல்றாங்க. 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தாங்க. அப்பெல்லாம் இவர்கள் எங்க போனார்கள்? ஆக எங்களுடைய நோக்கம் திமுக அப்புறம். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் எதையோ பேசணும்னு சொல்லி பேசுறாங்க. ரத்து பண்றதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி மத்தியில சொல்லியிருந்தா ரத்து பண்ணிருப்பாங்கல்ல, ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கும்போது கொண்டு வந்தது நீட் தேர்வு. ஆனா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்னன்னா நீட் விதிவிலக்கு 2-3 ஆண்டுகள் விதிவிலக்கு வாங்கி நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுனால விதிவிலக்கு கூடாதுன்னு சொல்லி இப்பொழுது அகில இந்திய அளவில் நடந்து எல்லா மாநிலம் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் நீட் தேர்வு என்பது இன்னைக்கு ஏன் தொகுதியில் உள்ள சாதாரண தோட்டத்துல வேலை பார்க்குற தொழிலாளி வீட்டு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நீட் தேர்வுல எழுதி இன்னைக்கு மருத்துவ படிப்பு படிச்சிருக்காங்க. ஆனா நீட் தேர்வு வந்தா தமிழ்நாட்டில் எல்லா பிரைவேட் மருத்துவ பல்கலைக்கழகங்கள், எல்லா மருத்துவ பல்கலைக்கழகங்களும் திமுக தான் வச்சிருக்காங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் தான் வச்சிருக்காங்க. இவர்களுக்கு அதிகமா பணம் வாங்க முடியலங்கிற வருத்தம். நீட் தேர்வு வராதுன்னு தெரிஞ்சும் வரும்னு சொல்லிட்டு இதை நீங்க எல்லா இடத்துலையும் போடணும். நீங்க இதை எல்லாத்திலையும் பரப்பணும். திமுகவை சேர்ந்தவர்கள் அதிகமாக மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறார்கள். ஆகவே நீட் தேர்வு வேணும். ஏன் அப்படின்னா அவங்கள அதிகமா பணம் வாங்கணும், ஏழைகள்ட்ட இருந்து வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏழைகள்ட்ட இருந்து வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய எண்ணம்.